அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி மெத்தட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 49 வயசு இவருக்கு, ஆண் ஜாதகர். இவர் புதிதாக நான் ஒரு தொழிலை தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது இவர் படித்து முடித்த காலத்துல இருந்தே தொழில் தான் இவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. சிறிது வருடங்கள் இவருக்கு நல்லதா போனாலும் போக போக இவருக்கு தொழில் கை கொடுக்கல. கடன், தொழிலுக்கான அழுத்தம் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. இப்போ அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. சரி, அது எப்படி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இவர் பிறப்பு லக்னம் பாத்தீங்கன்னா கடக லக்னம், நடப்பு ஏஎல்பின்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் பூராடம் 2 போயிட்டு இருக்கு. சரி, ஜாதகர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு 3ல இருக்காரு. இவர் முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அதாவது புதிய புதிய முயற்சிகள் இவர் எடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சுக்ரன் இவர் 9ல இருக்காரு. அப்ப இவர் நல்ல பாக்கியஸ்தானத்துலதான் இருக்காரு. அப்ப ஜாதகர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. சரி, 10ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா புதன் இருக்காரு. அதுவும் ஒரு நல்லதுதான். புதன் 10ல இருக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 10லயே இருக்காரு. சரிங்களா? இப்போ இப்படி பார்க்கும்போது இவருக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி வருமானம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி பகவான் எங்க இருக்காருன்னா 7ல இருக்காரு ஏஎல்பிக்கு. அதுவும் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஜாதகருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது மேலோட்டமா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியக்கூடிய பலன் இந்த ஜாதகருக்கு. ஆனா இவரு படித்து முடித்த காலத்துல இருந்தே தொழில் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ சிறிது காலம் நல்லா போயிட்டு இருந்தது, சிறிது காலம் சரியாக போகலன்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, இந்த ஏஎல்பி மெத்தட்ல நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் இதுல ஒரு புதிதாக ஒரு விஷயம் அப்படி அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்ன பின்ன நகர்த்தி பார்த்துக்கலாம். அதாவது எத்தனையோ வருடங்கள் முன் பின் நம்ம நகர்த்தி பார்த்து எதனால நடந்தது, இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வெரிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு இந்த ஏஎல்பி மெத்தட்ல. சரிங்களா? இதுதான் அதாவது முக்காலத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அதுதான் இந்த ஏஎல்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. அது நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்ன பின்ன ஒரு 10 வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் 10-15 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் நகர்த்தி பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு குறிப்பிட்ட நான் விருச்சிக லக்னத்துக்கு முன்னாடி ஒரு தோராயமா 2018க்கு முன்னாடி நான் நகர்த்தி பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது இவருக்கு லக்னத்துல ராகு இருந்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் எங்க இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்திருக்காரு. செவ்வாய் 10ல இருந்திருக்காரு. லக்னத்துல ராகு இருந்திருக்காரு. இவருக்கு வருமானம் தரக்கூடிய குரு எங்க இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 4ல இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ இவர் இந்த மாதிரி சமயத்துல விருச்சிக லக்னமா போகும்போது 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் 10ல தான் இருந்திருக்காரு. அப்போ செவ்வாய் சூரியன் 10ல இருந்திருக்கிறது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். தொழிலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தாலும் ஆனா அந்த தொழில் மூலியமா இந்த ஜாதகர் அழுத்தத்தை சந்திக்க வேண்டும். அதே மாதிரி ராகு லக்னத்துல இருக்கிறதுனால பெரிய பெரிய லெவல்ல இவர் யோசிச்சு, அதாவது நமக்கு இப்ப நம்ம சின்னதா ஒரு 10,000க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த ராகு ஜாதகரை எப்படி அவங்க ஆசையை தூண்டுவாங்கன்னா, 10,000 வேணாம் போடலாம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களை உருவாக்கும். சரிங்களா? அப்ப சின்னதா ஒண்ணு தோணுனா கூட அவரை பெருசா அதாவது இருக்கிறத விட்டுட்டு இல்லாதத மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி அவரை சிக்க வைக்கும். சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம இந்த முறையில நம்ம ரொம்ப துல்லியமா நம்மளால பார்க்க முடியும், பார்த்து தற்காத்துக்க முடியும். இந்த மாதிரி முன்ன பின்ன இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொல்லும் போதுதான் நமக்கு அது எந்த அளவுக்கு இது அக்யூரேட்டா இருக்குது. பொதுவுடை மூர்த்தி சார் இது எப்படி முன்ன பின்ன நகர்த்தி பார்க்கிற மாதிரி இவர் வச்சிருக்காரு நம்ம ஏஎல்பி சாஃப்ட்வேர்ல அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். சரிங்களா? சரி, இப்போ இருக்கிற லக்னத்துக்கு வருவோம். தனுசு லக்னம் பொதுவாக பொதுவுடை மூர்த்தி சார் சொல்றது என்னன்னா, உபய லக்ன போகும்போது ஜாதகர் புதிதாக தொழில் தொடங்க கூடாது.
புதிதாக எதுவும் முதலீடு செய்யக்கூடாது. இப்படிங்கிறது தான் வந்து முதல் பாயிண்ட். சரிங்களா? இருப்பினும் இவர் வந்து கேட்கிறாரு. அது வந்து எப்படி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து 10ல தான் இருக்காரு. அப்போ அதே மாதிரி உபய லக்னத்துல ஒரு புதிதாக ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது. பரிச்சயம் இல்லாத புதிய முதலீட்டுக்கான தொழில் வந்து இவர் தொடங்கக்கூடாது. இன்னொரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் வந்து லக்னத்துல இருக்காரு. அப்ப சந்திரன் இவர் என்ன பண்றாரு? சந்திரன் வந்து ஜாதகரை, அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை வந்து ஜாதகரை தேடி வரணுங்கிறது விதி. அது வந்து இந்த தொழில் மூலியமா இவர் செய்யணுங்கிறதும் வந்து ஜாதகரே முடிவெடுக்கிறது. சரிங்களா? அப்போ இவருக்கு மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இதன் விளைவு என்னவா இவர் சந்திக்க கூடும்னா, தீர்க்க முடியாத பிரச்சனையில ஜாதகர் வந்து மாட்டிப்பாரு. இப்படிங்கிறத நம்மளால நல்லாவே சொல்ல முடியும். ஏன்னா சந்திரன் வந்து லக்னத்துல இருக்கிறனால. சரிங்களா? அதே மாதிரி 2028 மே 3ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு புதிதான தொழிலை வந்து தொடங்கக்கூடாது, முதலீடு பண்ணக்கூடாது. இதுதான் பதில் இவருக்கு. சரி, வழிகளை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இதை நீங்க எப்படி தற்காத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்ல முடியுமே வழிய, கண்டிப்பா நீங்க இதை தற்காத்து தான் ஆகணும், நீங்க இதை பண்ணி தான் ஆகணும்னு நம்ம சொன்னா கூட அது கேட்கிற நிலையில ஜாதகர் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தேடி ஒரு வழி வருதுன்னா அது பிடிச்சுக்கிற நிலையில நீங்க இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வழி நம்ம ஒருத்தர் சொல்றோம், அதை வந்து அதை கேட்காம திரும்பவும் பண்ணும்போதுதான் கண்டிப்பா 8ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்துல வரனால அந்த மாதிரி பிரச்சனைகளை இவர் சந்திக்க கூடும். இப்படிங்கறத நம்ம தெளிவா எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான முறையிலையும் முன்ன பின்ன நகர்த்தி பார்க்கிற முறையும் இந்த ஏஎல்பி மெத்தட்ல இருக்கு. இதனை உருவாக்கிய உயர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாக்கு இந்த நேரத்துல நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி புதிதாக இப்ப ஏஎல்பி மெத்தடை வந்து கத்துட்டு இருக்காங்க ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும், ஏஎல்பி மாணவர்களுக்கும், ஏஎல்பி ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.